வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 85 புதன்கிழமை ஜனவரி 8, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முகாம் முடித்து சென்ற அடுத்த நாளே களப்பணியில் நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ளது சில்லமரத்துப்பட்டி கிராமம். இங்குள்ள கால்நடை மருத்துவமனையில் 1 ஏக்கரில் 120க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழாவிற்கு நல்லூர் வட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா பொறுப்பாளர் திரு ஜெயக்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி, பாரம்பரிய விவசாய மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தூய்மை பணியாளர்கள் மாநில பொறுப்பாளருமான திருமதி வனிதா வேணுகோபால் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் திரு கோவில்ராஜா, உதவி இயக்குனர் திரு சிவரத்னா, கால்நடை பராமரிப்பு நோய் தடுப்புத்துறை உதவி இயக்குனர் திரு பாஸ்கரன், AHM ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் திரு முகமது இப்ராஹிம், கால்நடை மருத்துவர்கள் திரு தினோது சுதர்சன், மேலச்சொக்கநாதபுரம் கால்நடை மருத்துவர் திரு சண்முக சுந்தரம், மீனாட்சிபுரம் கால்நடை மருத்துவர் நந்தினி, பணியாளர் திலகம் போன்றவர்கள் பங்கேற்றனர் என்றும், விழா தொடக்கத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாட்டு வணக்க பாடல் ஒலிபரப்பப்பட்டதாகவும் நல்லூர் வட்ட தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இணைய வழி பண பரிவர்த்தனை ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மக்கள் விழிப்புணர்வு பணியில் கோடங்கிபாளையம் முன்னாள் தலைவர். 2025 ஜனவரி 8 புதன்கிழமை காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை திருப்பூர் மாவட்டம் கோடங்கிபாளையம் கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் கோவை PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் மற்றும் கனரா வங்கி காரணம்பேட்டை கிளை இதில் கலந்து கொண்டு ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் உள்ள சவால்கள், பிரச்சனைகள், ஹேக்கர்கள் பிரச்சனை, செல்போன் மூலம் பேசி திருடுவோர் கடைபிடிக்கும் வழிமுறைகளில் இருந்து தப்பி நமது பணத்தை பாதுகாப்பது எப்படி போன்றவை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று மேனாள் ஊராட்சி தலைவர் கோடங்கிபாளையம் காவி பழனிசாமி தெரிவிக்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. உள்ளாட்சி தலைவர்கள் இணைய வழியாக சந்திப்பு. 2025 ஜனவரி 5ஆம் தேதியுடன் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி முடிவடைந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர்கள் இணைய வழி சந்திப்பிற்கு நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் காவி பழனிசாமி ஏற்பாடு செய்திருந்தார். இதில் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரம்யா, பிரதாபராமபுரம் தலைவர் திரு சிவராசு, முத்துக்காப்பட்டி தலைவர் திரு அருள் ராஜேஷ், பெரியப்பட்டி தலைவர் திரு ரவி, சிலம்பரத்துப்பட்டி தலைவர் திருமதி வனிதா, சி. முட்லூர் வேதநாயகி, நிர்மலா, பேராசிரியர் திரு பழனித்துறை, திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டு நிறைவு நாள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அடுத்து நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் நேர்மையான லட்சிய உள்ளாட்சி தலைவர்களை ஒருங்கிணைக்க சுற்றுப்பயணம் செய்ய போவதாக திரு காவி பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இது காந்தி தேசம், வாக்களிக்க கை நீட்டாதீர் என்று 400 கிலோமீட்டர் நடைபயணம். மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு, சமூக பொறுப்புணர்வு இருந்தால் பணம் கொடுத்து வாக்கினை பெற முடியாது. இந்த விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் மக்களிடையே கொண்டு வர வேண்டி ஈரோடு முனை இளைஞர் இயக்கம் 400 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்ய முடிவு செய்துள்ளது. இந்த நடைப்பயணம் 2025 ஜனவரி 11 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கோவை மாவட்டம் போத்தனூரில் தொடங்கி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஜனவரி 31 அன்று நிறைவு செய்கிறது. நடைப்பயணத்தை உயர் திரு கருப்பையா காந்தி, கண்ணன் தண்டபாணி துவக்கி வைக்கின்றனர். இப்பயணத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள், நடைப்பயண வீரர்களை ஆங்காங்கே வரவேற்க கௌரவிக்க விரும்புபவர்கள் 638-356-9741 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று சிபி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.